வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஆப் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு, இந்தியா போஸ்ட் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொரியர் அனுப்புனாலோ அதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஆர்டி போடுறோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த ஆப்பில் நம்மளுக்கு அப் டு டேட் 2024 இப்போ இந்த கரண்ட் வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கூட்டியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புதுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா நியூஸுமே உங்களுக்கு இந்த ஆப்புக்குள்ளே இந்த வெப்சைட்டில் வந்துடும். இப்போது எனக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து புதுசாக ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு யாரை கேட்கணும் என்னென்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதோட டீட்டெயில் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். எப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னாலும் இதிலேயே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸோ அதுக்கான இதெல்லாம் என்ன, ஸோ யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், எப்போ அதை வித்ட்ரா பண்ணலாம், அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம கிட்டே இருந்துட்டால் நம்ம வந்து யாருக்கிட்டையும் போய் ரொம்ப நேரம் நின்று அவங்கக்கிட்ட சலான் வாங்கி அதை ஃபில் பண்ணி நேரில் போய் பார்த்து வெயிட் பண்ண வச்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சேவிங் ஸ்கீம்ஸில் நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குன்னா ஆர்டி இருக்குது, அண்ட் நம்ம ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஆர்டியை பற்றியும் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் பொன்மகள் திட்டம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்னும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய அதிகமான சேவிங் ஸ்கீம்ஸ் திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா அந்த கிசான் விகாஸ் பத்ரா, இது இந்த மாதிரியான மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அப்கிரேடிங் ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலையும் இந்த ஒவ்வொரு திட்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போ என்னென்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா நம்ம வந்து எங்கே போய் எதில் வந்து பார்த்து எங்கே சர்ச் பண்ணிக்கிறது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுனாலே நம்ம அதை ஈஸியாக போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஆர்டி போடணும் அப்படின்னா நேஷ்னல் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆர்டிக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி 2024 இந்த டேட்டில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டி கொடுக்குறாங்க, ஸோ யார் இதை ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் மினிமமாக நான் வந்து டெபாசிட் பண்ணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அண்ட் இது வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், லோன் அமௌண்ட் எப்படி கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எவ்வளோ, மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஆப்பில் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து கேதர் பண்ணி அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் ஸோ மணி சேவிங் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாமல் மணி ஆர்டர் அனுப்புறது, அண்ட் அந்த எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் எப்படி இது பண்ணலாம், அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, இந்த மாதிரியான எல்லா வகையான டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் மணி ஆர்டர் வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மணி ஆர்டர் அனுப்பணும். ஸோ அப்போது அதுக்கு பாருங்கள், எலக்ட்ரானிக் மணி ஆர்டருக்கு போஸ்டலில் நம்ம வந்து எப்படி அனுப்பலாம், எவ்வளோ அனுப்பலாம், ஸோ என்னென்ன நெசசரி என்ட்ரிஸ் இதுக்கு என்ன, ஸோ எவ்வளோ மணிக்குள்ளே நான் வந்து மணி ஆர்டர் அனுப்பலாம், 5000க்குள்ளே அனுப்ப முடியும், இந்த மாதிரி. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரியறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்தியா போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். இதை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எடுத்ததுமே இந்த மாதிரி நிறைய லோகோஸ் வரும். அதில் வந்து நம்ம இந்த இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங், ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஃபோன் மூலியமாகவே நம்ம எல்லாமே மணி ஆர்டர் அனுப்புறதுலேருந்து, இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து, இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் சலான்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து அப்படியே நம்ம ஆன்லைன்லேயே நம்மளுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ எனக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு பாஸ்புக் இருக்குது, ஒரு அக்கௌண்ட்டில் வந்து மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டேன், போஸ்டலில் மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் மாதம் ஆர்டி வந்து நான் ஒரு 1000 ரூபாய் போட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நேர்லேயே போத்தவில்லை, இந்த இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஜிபே பண்ணுறோம், அதே போல் ஃபோன்பே இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த ஆப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி
ஒரு போஸ்ட் இன்ஃபோ ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த போஸ்ட் இன்ஃபோ ஆப்பில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன சர்வீஸ் தேவை, இப்போது போஸ்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு இப்போ என்ன சர்வீஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸ், பின்கோடு, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதில் நம்மளுக்கு இப்போ என்ன சர்வீஸ் தேவை, இப்போ வந்து நான் வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்பணும், இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒரு குவரிஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது 24/7 அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் ஆர்டிக்கல் ட்ராக்கிங், இப்போ நம்ம ஒரு கொரியர் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம், ஒரு புக்கோ இல்லை வந்து ஒரு செக்கோ வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அந்த செக் புக் வந்து அந்த செக் லீஃப் வந்து எந்த இடத்துல இருக்குது, 2 days இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல அந்த செக் வந்து ட்ராவலில் இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்டேஜ் கால்குலேட்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் 6.7% ஆர்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா அப்போ நான் வந்து மாதம் 500 போட்டால் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் அதில் பண்ணிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் என்னென்னவோ சுகன்யா சம்ருதியோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டோ இந்த மாதிரி மந்த்லி இன்கம் டெபாசிட்டோ டைம் டெபாசிட் இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் வந்து மந்த்லி ஆர்டிக்கு வந்து நான் வந்து ஒரு 1000 ரூபாய் போடுறேன். அப்போது 1 இயரில் வந்து எனக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் அந்த 21 மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது எனக்கு எவ்வளோ வருங்கிறது டீச்சர்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆன்லைன் என்பிஎஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். பாருங்கள், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம், எலக்ட்ரானிக் மணி ஆர்டர், ஐஎஃப்எஸ்எஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரியான எல்லா ஸ்கீம்ஸுமே நம்மளுக்கு இதில் டைம் அப் டு டேட்க்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்டி வந்து நான் வந்து போட போகிறேன், எனக்கு வந்து ஒரு ஆர்டி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த ஃபார்ம் வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்லேயே போயிட்டேன் நான். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணோம், ஆர்டி வந்து மந்த்லி போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஆர்டிக்குள்ளே போகிறோம், நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் தேவை, எப்படி இருந்தால் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அதை முடிஞ்சதுக்கப்புறம் அது கீழேயே அதோடக்கான ஃபார்ம்ஸ் வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் டவுட் ஃபில் பண்ணியும் கொண்டு போய் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் நீங்கள் போய் ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் ரெகுலராக நீங்கள் வந்து போய் பே பண்ணும்போது நம்ம வந்து அக்கௌண்ட்லேருந்தே போஸ்டல் அக்கௌண்ட்லேருந்தே நம்ம மொபைல் பேங்கிங் மூலியமாக அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆர்டி ஃபார்ம். இந்தியா போஸ்ட்டில் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அந்த ஃபார்மை எப்படி டீட்டெயிலாக தப்பு இல்லாமல் தெளிவாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ இந்த போஸ்டல் இதுக்குள்ளே நான் போயிட்டேன். அப்போ வந்து ஆர்டி ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்ததுமே இது வந்து டு த போஸ்ட் மாஸ்டருக்கு. ஆக்சுவலி இது என்ன ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்டி ஃபார்ம். நீங்கள் பார்த்தாலே அதிலே கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்டி. ஸோ ஏற்கனவே நான் ஆர்டி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஆர்டியை வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதிலே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது டு த போஸ்ட் மாஸ்டர். ஸோ அவங்க வந்து எந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர், உங்களோட அந்த போஸ்ட் மாஸ்டர் எந்த தாலுக்கில் இருக்கோ, எந்த ஊரில் இருக்கோ அந்த ஏரியா வந்து நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் சார் ஐ ஆர் வி இஸ் ரீடெபாசிட்டர் ஆஃப். ஸோ உங்களோட நேம் இங்கே எழுதிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவி அப்படிங்கிற நேம் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அந்த போஸ்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆர்டி போடும்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர். ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்கீம் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, ஆர்டி போட்டிருக்கீங்களா இல்லை நேஷனல் சேவிங் ஸ்கீமா இல்லை வந்து பப்ளிக் ரீஃபண்டாக எந்த ஸ்கீம் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கணும். ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்குமே எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படிங்கிறது 5 இயர்ஸ்க்கு ஒரு பாலிசி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பாலிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே 1 2 3 5க்குள்ளே எத்தனை வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போடணும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணது எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட மெச்சூரிட்டி பீரியட் எப்போ முடிஞ்சிருச்சா பேமெண்ட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிபிஎஃப்க்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ் எஸ்சிஎஸ்எஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியடுக்கு வந்து நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இதெல்லாமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே முடிஞ்சு. இப்போ நம்மளோட இந்த இடத்துல நம்மளோட பிளேஸ் அண்ட் என்னைக்கு வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறோம் அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரோட சைன் இதை முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபார் த யூஸ் ஆஃப் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க இது பண்ணிப்பாங்க. இது வந்து ஆடியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் புக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து த்ரூ திஸ் இந்த ஆப் மூலியமாவோ இந்த இந்தியா போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து மந்த்லி ஆர்டி சேவிங் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.